கத்திரிக்காயை பயன்படுத்தியில் இந்த மாதிரி சொத்தைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள் எனதருமை சகோதர சகோதரிகளே. ஏன்னு பார்த்துருவோங்களா? 13 வருட எங்களுடைய ஆராய்ச்சியில் நாங்கள் எங்கள் குரு வைத்திய வாழ்வியலுக்கு பயன்படுத்துகிற டிப்ஸை வைக்கிறோம். வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா, சொத்தை அப்படிங்கிறது வெளியே எங்கேயுமே தெரியல. இந்த இடம் மட்டும் இத்தனீன்னு இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, உள்ள வரைக்கும் சொத்தை ஏறி இருக்குது. இந்த மாதிரி சொத்தை இருக்கிற காய்கறியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இது மேலே ரசாயன தெளிப்புக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த செடிக்கு அடிச்சே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இலைக்கடியில் மறைஞ்சிருக்கலாம், இல்லை அவங்க ஸ்ப்ரே பண்ணியில் படாமல் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரசாயனம் இல்லாததை ரசாயனம் தெளிச்சதுக்குள்ளே கண்டுபிடிச்சி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா புரியுது இல்லைங்களா என்ன சொல்ல வர்றேன்னு? நீங்கள் சொத்தை இருக்கிறதா பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த சொத்தை பகுதியை அறுத்து தூக்கி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அப்படி தான் இந்த சொத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துருக்குறோம். இன்னொரு முக்கிய குறிப்பு என்னென்னா, தயவு செய்து இதை அறுத்து தண்ணியில் போட்டு அந்த செவையேன்னு கரையேன்னு தண்ணி வர்ற மாதிரி வைக்காதீங்க. குழம்பு வைக்கலையோ, பொரியல் வைக்கலையோ, பஜ்ஜி போடையிலையோ அறுத்து அப்போவே டக்குன்னு பார்த்திங்கன்னா கருப்பாகாமல் பயன்படுத்திங்க. தயவு செய்து அறுத்து காற்றுல வைக்காதீங்க, தண்ணிக்குள்ளே போட்டு ரொம்ப நேரம் வச்சு பயன்படுத்தாதீங்க. அதில் உள்ள சத்துக்கள் முழுதாக கிடைக்காது. குறிப்பாக இரும்பு சத்து சிந்தாமல் சிதறாமல் வேணும்னா, கத்திரிக்காய் பிக்காமல் இருக்கணும்னா, தோல்வியாதி உள்ளவங்க உள்பட. ஓகேங்களா? நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. சொத்தையுடைய அளவையும் காட்டுற தெளிவாக பார்த்துக்குங்க. எவ்வளவு பெரிய சொத்தைன்னு பாருங்கள். பின்பகுதியில் அதற்கான அடையாளம் பெரிய அளவு தெரியவே இல்லை. ஓகே.